ஹலோ. சொல்லுங்க. அப்படியா? மொத்தம் 5 பேர் ஃப்ரெண்டா? ஓகே. அந்த 5 பேர்ல அவங்கவுங்க மனைவி போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தேனே, அவங்க கிட்ட எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களா? பண்ணிருக்கீங்களா? ஓகே. எஸ். அப்ப 3 பேர் அவங்க மனைவிங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஓகே. இப்ப மிச்சம் 2 பேர் யாரு இருக்காங்க? சரவணன். ஓ, ரைட் ரைட் ரைட். இன்னும் மிச்சம் இருக்குது ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான். ஓகே. எப்படி அண்ணே விசாரிக்காம பொண்ணை கொடுத்தான்? ஏமாந்துட்டான். அப்ப இந்த கொலையெல்லாம் செஞ்சது சரவணன் தான். இத்தனை கொலையும் பண்ணினது ஒரே ஒரு ஆளுதான். யோ, வண்டி அடியா. ஓகே சார். வா, எங்க வராம போயிருவேன்னு நினைச்சேன். வா வா வா, வண்டி ஏறா. சீக்கிரமா ஏறு. சீக்கிரம் கிளம்புடா. என்னடா ஆச்சு? இந்த டைம்ல என்னடா இது? போச்சு, யாராச்சும் பாத்துற போறாங்க. இரு, அவசரப்படா. சீக்கிரம் வாடா. பாத்துட்டு தானே இருக்கேன். என்னடி பண்ற? யாரு போன்ல? தூரத்துல இருக்கிறவன் என் புருஷன்டா. ஆமா, துபாயில இருக்கிறவன் இங்க டபக்குன்னு வர போறான். சீக்கிரம். இப்ப பாரு, வண்டி கிள்ளி மாதிரி ஸ்டார்ட் ஆகும். சீக்கிரம் எடு. யாராச்சும் பாத்துற போறாங்க. சீக்கிரம் போடா. சீக்கிரம் போ. ஐயோ, இப்ப என்ன ஆச்சு? இரு இரு பாக்குறேன். போச்சு, மாட்டிக்க போறோம். ஐயோ, உன்னை என்ன சொல்றதுனே தெரியல. ஊர்க்காரங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன வெட்டியே போட்டுருவாங்க. யாரும் வரல. இரு பாக்குறேன். அங்க ஒரு வண்டி வருது பாரு. ஹலோ, நிறுத்துங்க. ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்துங்க. ஸ்டாப் ப்ளீஸ், நிறுத்துங்கண்ணா. வா வா, சீக்கிரம் ஏறு. ஓ, ரொம்ப நன்றி சார். எப்படியாச்சும் இந்த ஊர் எல்லையை தாண்டி பஸ் ஸ்டாப்ல விட்டுடுங்க சார். அதுக்கு தானே வந்திருக்கேன். ஐயோ, என்ன சார் இதெல்லாம்? ஐயோ, ஏன் சார் சுட்டீங்க? நாங்க என்ன பண்ணோம்? சுற்றாத ப்ளீஸ், என்ன சுற்றாத ப்ளீஸ். வேணாம் ப்ளீஸ், வேணாம். யாரடி அவன்? அவரு புருஷன் மட்டும் சொல்லிடாத. அவன் உன் கள்ள புருஷன் தானே? இல்ல, அவன் என்ன லவ் பண்றான். ஓ, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்னடி லவ் வேண்டி கிடக்கு? புருஷனுக்கு துரோகம் பண்றியா? உன் புருஷன் எங்கடி இருக்கான்? உன் புருஷன் எங்க இருக்கான்? துபாயில இருக்காரு. ஓ, துபாயில இருக்கானா? அதுக்கு தான் நீ தப்பு பண்ணிட்டு இருக்கியா? இல்ல, அவன் தான் என்ன லவ் பண்ணான். உன்னை பாக்குறதுக்கு அவன் எவ்வளவு வருஷம் துடிச்சு உன்னை தேடி வருவான். அவனுக்கு என்னடி வச்சிருக்க? நீ மிச்சம் வச்சுக்கிறது என்ன தெரியுமா? கருப்பு மட்டும் தாண்டி. உனக்கு எத்தனை குழந்தைங்க? எத்தனை பேர்? என்ன பண்றாங்க? ஒரு பையன் தான். அவன் எங்க இருக்கான்? அம்மா வீட்ல இருக்கான். நீ தப்பு செய்யலாமேடி. உனக்காக எல்லாம் செய்யறான். இல்ல அவனுக்கு நினைச்சு பாத்தியாடி?
ஏண்டி தப்பு மேல தப்பு பண்றீங்க? என்ன சார் சொல்றீங்க? சார். ம். யோ, வண்டி அடியா. ஓகே சார். நான் வீட்டுக்கு முன்னாடி இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சார் கேட்டு ஓப்பனில் தான் இருக்கு சார். சரி சரி, உள்ள போய் பாரு. யாராச்சும் வாங்களே. யோ, அங்க சத்தமா இருக்கு, என்னன்னு பாரு. யாராச்சும் இருக்கீங்களா? சார் பூட்டி இருக்கு. பண்ணுங்க. என்னது பூட்டி இருக்கா? ஆரம்பிங்க, இந்த பூட்டை உடைங்க. உடைங்க. ஹெல்ப் பண்ணுங்க. யாராச்சும் இருக்கீங்களா? ஓபன் பண்ணுங்க. ஐயோ, என்னாச்சுமா? என்னாச்சு? எங்க அண்ணன் தான் சார் என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டான். எதுக்குமா உங்க அண்ணன் உன்னை உள்ள வச்சு பூட்டிட்டு போயிருக்கான்? சார், பிரியாவை கொண்டதே எங்க அண்ணன் தான் சார். என்னது? பிரியாவை கொண்டது உங்க அது அண்ணனா? மட்டும் இல்லாம எங்க அண்ணியோட தங்கச்சி தேவியையும் தேவியா? கொல்றதுக்காக எங்க அண்ணன் பிளான் பண்ணிருக்காரு சார். உங்க அண்ணன் பிரியாவை மட்டும் கொலை பண்ணலமா, இது வரைக்கும் பிரியாவோட சேர்த்து 5 கொலை பண்ணிருக்கான். இப்போ 6வது கொலையா தேவியை கொலை பண்ண போயிருக்கான். சார், எப்படியாவது காப்பாத்துங்க சார். யோ, வாயா. எதுக்கு மாமா இப்ப சிரிக்கிற? தெரியுண்டி எனக்கு நீ என் பின்னால வருவன். நீ வரணும் தான் தெரியாத மாதிரி நடிச்ச நானு. என் லட்சியம் நிறைவேறணும்னா நீ சாகனடி. அதுக்காகத்தான் நான் உன்னை இங்க வர வச்சேன்டி. இனிமே நீ உயிரோட இருக்க கூடாது. சரவணன், நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. 5 கொலை பண்ணிட்டேன். என்கிட்ட கொடுத்துருங்க. இன்னும் ஒரே ஒரு தான் பாக்கி. அவளையும் கொல்லாம விட மாட்டேன். சரவணன், நான் சொல்றத கேளுங்க. இந்த விஷயத்துல நீ தலையிடக்கூடாது. சொல்றத கேளுங்க. தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க. சொல்றத கேளுங்க. அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. சரவணன், நீங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்க மனைவி பிரியா உண்மையிலேயே அவங்க ரொம்ப நல்லவங்க தான். ஆனா நீங்க தான் அவசரப்பட்டுட்டீங்க. தேவையில்லாம அவங்கள கொன்னுட்டீங்க. பிரியாவை கொன்னது மூலியமா 6 கொலையை நீங்க செஞ்சிட்டீங்க. சரவணன்,
நீங்க உங்களுக்கு ஒரு கொரியர் வந்துச்சுல, அந்த கொரியர் என்ன தெரியுமா? உங்களோட ஓல்டு டோர் நம்பர் 15. ஆனா அடுத்த தெருவில் இருக்க நியூ டோர் நம்பரும் 15. இந்த நியூ டோர் நம்பருக்கு வர்ற கொரியர் உங்க டோர் நம்பருக்கு மாறி வந்துருச்சு. அந்த குழப்பத்தை நீங்க தீர விசாரிக்காம உங்க மேல அன்பும் பாசமும் உயிரே வச்சிருந்த உங்க மனைவிய அநியாயமா கொண்டுட்டீங்களே சரவணன். ஐயோ ஐயோ, அநியாயமா கொண்டுட்டேனடி. ஐயோ அம்மா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேனடி. ஐயா ஐயா ஐயா. சரவணன் எந்திரிங்க. ஆ!